Meeting you after a long time. I hope you had written your exams very well. So we are going to start with our term 2 7th standard English portions with the first prose being Adventures of Don Quixote. So it is going to be an adventurous story. So we come across this character, Don Quixote. So we'll get into this story quickly and we'll see what happens. Okay. Once upon a time, in a village called La Mancha in Spain, there lived a man who loved to read about knights. ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல அது எந்த இடம் லா மாஞ்சாங்கிற இடம் இது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்பெயின்ங்கிற நாட்டுல இருக்கு. அங்க ஒரு நபர் வசிச்சார். அவருக்கு வந்து இந்த நைட்ஸ் அவங்கள பத்தின கதைகள் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். He like to read the stories of the knights. இந்த பழங்கால வீரர்கள் அவங்களதான் நைட்ஸ். அவங்களுடைய கதைகளை படிக்கிறதுனா இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா. Every day he would read about courageous knights and the incredible adventures they had. ஒவ்வொரு நாளுமே அவர் வந்து இந்த பழங்கால வீரர்கள் அவங்களுடைய சாகச கதைகள்லாம் படிக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. He was so absorbed in these stories that he hardly remembered to eat or sleep. அவ்வளோ ஆழ்ந்து இந்த கதைகள்ல ரொம்ப ஈடுபட்டதுனால சில நேரங்கள்ல வந்து சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கு கூட மறந்து போயிடுவாராம். The days of the night and spoils of exciting adventures and romances come alive in the hilarious account of Don Quixote's travels. As years pass, Don Quixote imagines himself placed in the world of knights. காலங்கள் கடந்து போகுது. அவர் என்ன பண்ணிக்கிறார், தன்னைத்தானே கற்பனை பண்ணிக்கிறார். He is imagining himself to be placed in the world of knights. இந்த பழங்கால வீரர்கள், இந்த வீரர்களுக்கு இடையே இவரை தன்னைத்தானே பாவிச்சுக்கிறார். He convinces Sancho Panza, a peasant from the same village, to be his squire. அவர் வந்து இந்த சான்சோ பாசாங்கிற நபரை வந்து கன்வின்ஸ் பண்றார். அவர் வந்து யாரு, இந்த சான்சோ பான்சாங்கன்னா ஒரு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயி. அவரை வந்து நீ என்னுடைய சேவகனா பணிபுரிவியா, பணியாளனா இருப்பியா அப்படின்னு கேக்குற. அவரை கன்வின்ஸும் பண்ற, நீ என்னுடைய பணியாளனா நீ இரு. அதே கிராமத்தை சேர்ந்த நபர் தான் சான்சோ பான்சா. So now until now we have come across two persons. Who are those two people? It is Don Quixote and Sancho Panza. These are the two names that we have come across until now. இப்ப வரைக்கும் ரெண்டு கேரக்டர்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. யார் அவங்கெல்லாம், டான் குயிக்ஸோட், அதுக்கப்புறம் அவர் வந்து யார வந்து கன்வின்ஸ் பண்றாரு தன்னுடைய பணியாளனா இருக்கணும்னு. He is convincing Sancho Panza. So we'll look into what happens now. We'll see what happens now. Don sets on a journey in search of a squire. அவர் வந்து ஒரு பயணத்தை துவங்குறார். In search of a square. ஒரு வீரமோட இருப்பாங்க, அவங்கள வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். I'm sorry. Don sets on a journey in search of a square. He meets Sancho Panza. Sancho, how would you like to become my servant? So நம்ம இன்ட்ரோடக்டரி பார்ட்ல பார்த்துட்டோம். டான் குயிக்ஸோட் வந்து நீ என்னுடைய சேவகனா பணிபுரியா அப்படின்னு சான்சோ பான்சாவை கேட்கறத இன்ட்ரோடக்டரி பார்ட்ல பார்ப்போம். Now we are going to look into the form of a conversation that happens between டான் குயிக்ஸோட் அண்ட் சான்சோ பான்சா. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற ஒரு உரையாடலா நம்ம பார்க்க போறோம். டான் வந்து அவருடைய பயணத்தை துவங்குற ஒரு ஸ்கொயருடைய ஸ்கொயர் SQUIRE இந்த தேடல்ல அவர் ஆரம்பிக்கிறார் அவருடைய பயணத்தை. அந்த பயணத்தின் போதுதான் சான்சோ பான்சாங்கிறவரை பாக்குறாரு. அவரை பார்த்து கேக்குற, நீ என்னுடைய பணியாளனா, என்னோட சேவகனா பணிபுரிவியா, என்னோட இந்த சாகச பயணத்துக்கு வந்து நீ கூட வருவியா
அப்படின்னு கேக்குற சான்சோவை பார்த்து. உங்களுடைய சேவகனாவா? யுவர் சர்வெண்ட்? எஸ், இஃப் யூ சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் ஆனஸ்ட்லி ஐ வில் ரிவார்ட் யூ வித் அன் ஐலண்ட். நீ என்கிட்ட நம்பிக்கையோடையும் நேர்மையோடையும் நீ என்கிட்ட வேலை செய்யற அப்படின்னா நான் உனக்கு தீவை கூட பரிசா கொடுப்பேன். அண்ட் ஐலண்ட்? ஆர் யூ சீரியஸ்? என்னது, ஒரு தீவையா? நீங்க நிஜமாதான் உண்மையிலுமே தான் சொல்றீங்களா அப்படின்னு இவர் கேக்குறார் சான்சோ பான்சா. ஐ ஓ இட் அப்பான் மை ஆனர் ஆஸ் அ நைட். ஒரு வீரனா நான் இது உனக்கு கொடுத்தத நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்னோட வருவியா? சோ வில் யூ கம் வித் மீ? எஸ் மாஸ்டர், ஐ வில் கம் வித் யூ. ஐயா நான் உங்க கூட வரேன் அப்படின்னு அவரும் சொல்றார் சான்சோ பான்சா. The two men set out on a journey together. இவங்க ரெண்டு பேரும் அந்த பயணத்துல துவங்குறாங்க, போறாங்க. On a hill in front of them they could see a large old windmill. அந்த பயணத்தின் பொழுது ஒரு மலை பகுதியில அங்க முன்னாடி ஒரு பெரிய மலை தெரியுது. அங்க பார்த்தோம்னா ஒரு பழைய காற்றாலை அவங்க கண்ணு முன்னாடி தென்படுறது. When he saw it, Don Quixote eyes began to sparkle. இத பார்த்த உடனே இந்த டான் குவிக்சோட் அப்படியே கண்ணெல்லாம் பளபளன்னு ஜொலிக்கிறது. ஏன் அதை பார்த்து அப்படி கண்ணெல்லாம் ஜொலிக்கிறது? Look, Sancho, that hideous augury block our path. What? An augury? Where, master? That's a windmill. இங்க பாரு சான்சோ, எவ்வளவு துணிவு இருந்தா அந்த ஆக்ரே, அந்த அரக்கர்கள் வந்து நம்மளுடைய பாதையில தடையா நிப்பாங்க. என்னது, அரக்கர்களா? மாஸ்டர், அது வந்து ஒரு காற்றாலை அப்படின்னு சான்சோ வந்து இவருக்கு வந்து பதில் அளிக்கிறார். I tell you, these are augurs, and if you are afraid of them, go aside and say your prayers while I engage them in combat. உனக்கு பயமா இருந்தா நீ ஒதுங்கி போ. நீ அங்க ஒரு ஓரமா நின்னுட்டு நீ வேண்டின்று, நான் வந்து அதோட போராடிட்டு நான் மறுபடியும் வருவேன். மாஸ்டர், தட்ஸ் அ விண்ட்மில். மாஸ்டர், அது வந்து ஒரு காற்றாலை மாஸ்டர் அப்படின்னு சான்சோ என்னதான் வந்து தன்னுடைய மாஸ்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் டான் குவிக்சோட்ட அவர் வந்து கேக்குற மாதிரி இல்ல. அவர் வந்து என்ன நினைச்சிருக்காரு, அது வந்து ஒரு அரக்கர் கூட்டம், அதோட துணிஞ்சு போராடணும் அப்படின்னு நினைச்சு அவர் போறார். பார்த்தா அது வந்து ஒரு காற்றாலை. எத்தனை வாட்டி சான்சோ சொன்னாலும் இவர் கேக்குறதா இல்ல. டான் குவிக்சோட் flew towards the windmill and collided with it. அதோட இந்த காற்றாலை இருக்க பக்கமா போறாரு. அது போறது மட்டும் இல்லாம அதோட சண்டை புரியுறாரு. prepare to face my spear, augur. என்னுடைய இந்த கத்தி போராட்டத்துக்கு நீ வந்து என்னோட போரிட தயாரா அப்படின்னு அந்த அரக்கரை கேட்கிறா போலயே இவர் கேட்கிறார் டான் குவிக்சோட், thinking it to be a unfortunately Sancho's shout and warnings passed unheard. என்னதான் சான்சோ வந்து கத்தினாலும் வார்னிங் கொடுத்தாலுமே இவருக்கு வந்து எதுவுமே கேட்கல. டான் குவிக்சோட் அண்ட் ரோசினாண்ட் சார்ஜ் த windmill at full speed. இந்த குதிரையினுடைய பேர் ரோசினாண்டே. அது வந்து அவங்க ரெண்டு பேரும் வேகத்துடன் போராடுறாங்க அந்த காற்றாலைகளோட. he thinks it to be augur, but it is to be a windmill. அது வந்து ஒரு காற்றாலை. ஆனா இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அது வந்து ஒரு அரக்கர் கூட்டம். அந்த அரக்கர் கூட்டத்தோட நம்ம ஒரு சண்டை புரியறதா போறாங்க. Unfortunately, Sancho's shouts and warnings passed unheard. கேட்காமலே போயிடுது. இவர் என்னதான் சத்தம் விட்டாலும் கூச்சல் இட்டாலும் இவருக்கு ஒண்ணு காதுலயே விழல டான் குவிக்சோட்க்கு. And Rocinante charged the windmill at full speed. முழு வேகத்துல ஒரு வீச்சுல வந்து சண்டை புரியுறாங்க. மாஸ்டர், are you all right? See, I told you it was just a windmill. Did I not give you a fair warning? மாஸ்டர், உங்களுக்கு பரவாயில்லையா? இப்போ நான் அப்பவே உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தது தானே, அது வந்து ஒரு காற்றாலை தான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். Look, Sancho, the augur is more seriously wounded than I am. நீ வேணா பாரு, அந்த அரக்கருக்கு தான் வந்து ரொம்ப காயம் அடைஞ்சிருக்கு, என்னை விட அதுக்குதான் அதிகமான காயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு இவர் சான்சோவை பார்த்து சொல்றாரு. You are absolutely right. You are a great knight indeed.
and you have defeated the fearsome windmill beast. Listen to me, Sancho. Someday people will write of our great exploits. நீ வேணா கேட்டுக்கோ சான்சோ. ஒரு நாள்ல ஒரு நாள் நம்மளுடைய சாகசங்களை பத்தி ஒருத்தங்க வந்து எழுததான் போறாங்க. People will start writing about our great exploits. But we must prove worthy of that honor by vanquishing villains and uploading justice. Do you understand? உனக்கு புரியுதா? நம்மளுடைய புகழை பார்த்து அவங்க கண்டிப்பா எழுததான் போறாங்க. ஆனா நம்ம அது அந்த நம்ம அவங்க எதிர்த்து போராடி நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும். அப்பதான் வந்து அவங்க நம்மளை பத்தி புகழ்ந்து எழுதுவாங்க. ஒரு நாள்ல ஒரு நாள் நம்மளுடைய புகழை பத்தி எழுததான் போறாங்க அப்படின்னு டான் குயிக்ஸோட் சான்சோக்கு வந்து சொல்றாரு. In fact, the windmill was working perfectly fine. Sancho did his best to dissuade Don Quixote from attempting anything else reckless. இதை விட வேற ஏதாச்சும் விபரீதத்துல வந்து இறங்காதபடிக்கு சான்சோ வந்து டான் குயிக்ஸோட்டை பண்ணாத அளவுக்கு தடுக்க பார்த்தார். ஆனா நல்ல வேலைக்கு இந்த காற்றாலை வந்து சரியாதான் வேலை செஞ்சிருந்தது. இன்ஃபேக்ட் the windmill was working perfectly fine. சான்சோ எவ்வளவுதான் அவரால் சிறப்பா வேலை செய்ய முடியுமோ, டான் குயிக்ஸோட்டை வந்து தடுக்க முடியுமோ வந்து அவரால் பண்ண முடிஞ்சது. Though he said many times he didn't listen to him, but instead he fought against those windmills. As Don Quixote and Sancho passed a farm, they saw a thick cloud of dust appeared. The Don Quixote சான்சோவும் அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. ஒரு விவசாய நிலத்தை கடந்து போறாங்க. அங்க பார்த்தோம்னா திடீர்னு ஒரு மேகம் மாதிரி ஒரு புழுதி கூட்டம் இருக்கா மாதிரி அவங்க கண்ணுக்கு தென்படுறது. ஒரு thick cloud of dust appeared in front of them. Don told him that there was undoubtedly a prodigious army marching in their direction. The Don Quixote என்ன சொல்றாருன்னா, ஒரு படையே வந்து அவங்களுக்கு எதிர்த்து ஒரு ராணுவ படையே வந்து எதிர்த்து வரா போல தோன்றுது எனக்கு அப்படின்னு இவர்கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? Would someone tell who is the conversation going between? With whom? Sancho Panza, right? Don Quixote is conversating with Sancho Panza. He's saying that an army is marching in their direction. அவங்க திசையை நோக்கி ஒரு ராணுவ படையே வந்து நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா போல தெரியுது. That is what Don Quixote is telling Sancho Panza. Don started to name the leaders and principal knights in each army and to describe the different nations represented. அவர் அந்தந்த வீரர்களுடைய பெயரும் இந்த பிரின்சிபல் நைட்ஸ் முக்கியமான பணியாளர் இந்த வீரர்களுடைய பெயரெல்லாம் கூட சொல்ல ஆரம்பிக்கிறார். அண்ட் டு டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் ரெப்ரசன்டட், எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க எந்தெந்த நாடுகளை வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்கிறதையும் இவர் சொல்றார். How now? At least you must hear the neighing of steeds, the sound of trumpets and the rattling of drums. இப்போவாது உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். The sound of trumpets, the rattling of drums. இந்த ட்ரம் சத்தமா இருக்கட்டும், இந்த ட்ரம்பெட்ஸ் இந்த ஊதுற சத்தமா இருக்கட்டும் உனக்கு கேக்குறதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு இந்த டான் குயிக்ஸோட் சான்சோ பான்சாவை பார்த்து கேக்குறேன். I hear nothing but the bleating of many sheep and lambs. எனக்கு எதுவுமே கேட்கல, நிறைய ஆடுகளும் ஆடுகளுடைய குட்டிகளும் கத்தர சத்தம் தான் எனக்கு கேக்குது அப்படின்னு சஞ்சோ பான்சா சொல்றாரு. Your fears prevent you from hearing or seeing aright, but if you refuse to follow me to the battle, stand aside and I will go on all alone. உன்னுடைய பயம்தான் தடுக்கிறது, என்ன எதிர்த்தாப்புல இருக்குங்கிறதே உனக்கு சரியா காண்பிக்காம இருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய பயம்தான். நீ என்னோட கூட வர்றதை வந்து நீ தவிர்க்கிற, பயப்படுற இல்ல மறுக்கிற அப்படின்னா நீ ஒரு ஓரமா நின்னுட்டு வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு இந்த டான் குயிக்ஸோட் சான்சோ பான்சாவை பார்த்து சொல்றாரு. Old sir, come back, I entreat. What madness is this? They are verily but sheep and lambs. நில்லுங்க, இந்த பக்கமா வாங்கலேன், இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், அதெல்லாம் ஆடுகளும் ஆடுனுடைய குட்டிகளும், இவர் என்ன இப்படி போறாரு அப்படின்னு சான்சோ பான்சா வந்து டான் குயிக்ஸோட்டை பார்த்து
அவருடைய முட்டாள்தனத்தை பார்த்து நினைச்சு வியந்து போறாரு. Don Quixote set spurs to Rocinante and charged into the midst of the sheep. At this, the frightened animals fled helter-skelter. டான் குயிக்ஸோட் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய குதிரைக்கு வந்து he is telling giving command and he charged into the midst of the sheep. அந்த ஆட்டு கூட்டமா இருக்கிற அந்த ஆட்டுக்கு இடையில அவர் வந்து போர் புரியுறா போல போறாரு. பார்த்தா அந்த அந்த மிருகங்கள்லாம் அப்படியே பயந்து ஒதுங்கி போகுது, முன்னும் பின்னுமா ஓடுறது. இட் இஸ் ஃபிளட்டிங் ஹெல்டர் ஸ்கெல்டர், முன்னும் பின்னுமா ஓடுறது, அதுதான் ஹெல்டர் ஸ்கெல்டர். The shepherd, seeing the cause of their disorder, pelting stones that soon he fell wounded to the ground. அந்த ஆட்டை பாதுகாக்கிற பாதுகாவலர்கள் அவங்க என்ன பண்றாங்க, the shepherds, they saw the cause of their disorder. ஏன் இந்த மாதிரி இந்த ஆடுகள்லாம் போறது, ஆட்டுக்குட்டிகள்லாம் ஏன் முன்னும் பின்னுமா போயிட்டு இருக்கு, இத காரணத்தை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா கல்லை விட்டு எறியறாங்க இவர் மேல. pelting stones that soon he fell wounded down to the ground. கல்லை விட்டு எறிஞ்சோன்னா என்ன ஆகுது, இவர் காயத்தினோட கீழே வந்து விழறாரு. he fell wounded to the ground. Ha ha ha! Did you see those onwards cowards run? They are set to fear Don Quixote. Look, it's Don Quixote the madness. இந்த டான் குயிக்ஸோட்னுடைய பைத்தியக்காரத்தனம் தான் இது. எப்படி அதெல்லாம் ஓடித்து பாத்தியா? They are right to fear Don Quixote. The local peasants all thought Don Quixote was crazy. அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் என்ன நினைச்சுனாங்க, அந்த கிராமத்துல இருக்கிற விவசாயிகள், பெசன்ட்ட வந்து விவசாயிகள்னு சொல்லலாம். another name of the farmers is peasants. They all thought that Don Quixote was crazy. மடத்தனத்தோட இருக்காரு இந்த டான் குயிக்ஸோட் அப்படின்னா அவங்க எல்லாருமே நினைச்சு இவருடைய மடத்தனத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. They laughed and taunted as he passed. அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறத அவரை பார்த்து சிரிக்கிறாங்க இவங்க எல்லாரும். What kind of beast did you defeat this time? Ha ha ha! Did you finally get those evil sheep? Ha ha ha! Oh no, master! Listen very carefully. They are not welcoming us. They are mocking you. அவங்க நம்மளெல்லாம் பார்த்து ஒண்ணும் வரவேற்கல, உங்களுடைய முட்டாள்தனத்தை பார்த்து அவங்க வந்து வேடிக்கையா சிரிக்கிறாங்க. Sancho, look, see how the people welcome us. They must have heard of our great deeds. இதற்கு இந்த சொல்ற சென்டென்ஸுக்கு தான் டான் குயிக்ஸோட் வந்து பதில் அளிக்கிறார். டான் குயிக்ஸோட் சொல்ற இந்த சென்டென்ஸுக்கு தான் சான்சோ வந்து சொல்றாரு, உங்களை வந்து ஒன்னும் வரவே இருக்கல இந்த இடத்துல, உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்காகவும் சரி, நீங்க செய்யற செயலுக்காக உங்களை ஒண்ணும் இங்க வரவே இருக்கல. அவங்க எல்லாரும் உங்களை வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. டான் குயிக்ஸோட் did not understand and thought that the people were cheering for him. அவங்க எல்லாம் வந்து உற்சாகத்தோட இவரை வந்து கைதட்டி பாராட்டின்னு இருக்கான்னு இவர் நினைச்சிருக்காரு. ஆனா அப்படி இல்ல, மக்கள்லாம் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க இவருடைய முட்டாள்தனத்தை பார்த்து. Very well, we shall speak of no more of this today, but we need more adventures, Sancho. நமக்கு இன்னும் சாகசமான பயணங்கள்லாம் இன்னும் வேணும், இத பத்தி இனிமே பேச வேண்டாம். ஆமா மாஸ்டர், நமக்கு இன்னும் சாகசமான பயணங்கள்லாம் இருக்கு. நமக்கு இன்னும் தேவைப்படுறதுதான். Yes, we need more adventures. Return to his estate, Don Quixote realized that all his adventures were simply a product of his imagination. அவர் தன்னுடைய எஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு அப்பதான் புரிய வருது. என்ன புரிய வருது, அவருடைய சாகசங்கள்லாம் அவருடைய கற்பனை தான், எதுவும் உண்மை கிடையாது. Don Quixote never embraced himself further by going on any more quest. இந்த மாதிரி இதுக்கு மேல எந்த ஒரு தேடலையும் ஈடுபடுறதா இருக்கக்கூடாது, நம்ம எதுலையுமே ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு எண்ணம் அவருக்குள்ள தோன்றுது. Don Quixote never embraced himself further. இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சாகசமோ ஒரு பயணத்திலயோ எதுலையுமே வந்து ஈடுபாடு படல. But his house would always be full of children to whom he would tell the most fantastic stories about the knights, squires, and novel quests, and all lived happily together on many more adventures in their imagination. ஆனா அவருடைய வீடு வந்து எப்போதுமே நிறைஞ்சிருக்கும். எண்ணத்துல நிறைஞ்சிருக்கும். அவர் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவாராம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான கதைகள், இந்த மாதிரி வீரர்கள், இந்த சேவகர்கள், அவருக்கு பணி புரிஞ்சவங்க,
இந்த மாதிரிலாம் நான் என்னெல்லாம் வந்து சாகசம் செஞ்சேன், இந்த மாதிரி கதையெல்லாம் அவருடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்றதா ஒரு கற்பனை உலகத்துல இருப்பார் அப்படின்னு தோன்றுது. And all lived happily together, going on many more adventures in their imagination. அவங்களுடைய கற்பனையில இன்னும் இந்த மாதிரி நிறைய சாகசங்களை பார்க்க போறதா அவங்க நினைச்சு பாக்குறாங்க. All lived happily together, going on many more adventures in their imagination. So we'll come into this glossary portion. Knight. So what does this word knight mean? A man who served his lord as a mounted soldier in armor. ஒரு சாகச வீரர், ஒரு பழங்கால வீரர்கள் வந்து knight. He was very fond of reading the stories of knights, right? Who was fond of reading? Don Quixote. He was very fond of reading knights, stories of knights. NIGHT இல்ல, KNIGHT. பழங்கால வீரர்கள், அவங்கள வந்து நைட் அப்படின்னு சொன்னாங்க. இன்கிரெடிபிள், நம்ப முடியாத தன்மை. அன்பிலீவபிள், ஹிலேரியஸ், அம்யூசிங், என்டர்டெய்னிங், சிரிப்பு மூட்டுறது, அம்யூசிங், என்டர்டெய்னிங். ஆகர், மான்ஸ்டர் ஆர் கெயின்ட், பெரிய பூதாகரமா இருக்கிற ஒரு தோற்றம். இங்க எது வந்து ஆகர்னு இவர் நினைக்கிறார், டான் குயிகோட் காற்றாலைய பார்த்து அது ஒரு பெரிய அரக்கர்னு நினைக்கிறாரு இல்லையா? So he thinks it to be a monster, but it is not a monster, but it is just a windmill. Combat, போராடுறது, fighting between armed forces. Prodigious, impressively great in extent. ஒரு சின்ன வயசுலயே பெரிய சாகசம் புரிஞ்சவங்க, அவங்கள வந்து prodigy அப்படின்னு சொல்லுவோம். So we come across stories of children who are able to decide திருக்குறள் at the age of 5. எல்லா திருக்குறளையும் 5 வயசுலயே சொல்லக்கூடிய குழந்தைகள்லாம் இப்ப இருக்காங்க. 3 வயசுலயே வந்து 100 திருக்குறள் சொல்றது. அவங்களெல்லாம் வந்து ஒரு ப்ராடஜின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சாதாரண குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்களால சாதாரண மெமரி இல்ல, அதை தாண்டின ஒரு மெமரி பவர். They are able to recollect and tell the entire திருக்குறள் which they have learned. So I'm just telling it for the sake of example. We call that person as a prodigy. So prodigious means impressively great in extent. Steed, horse that is ridden, a device with a small spike or a spiked wheel. Sorry, steed means horse that is ridden. Spur, a device with a small spike or spiked wheel that is worn on a rider's heel and used for urging a horse forward. ஒரு சின்ன ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும், அதுல குதிரை வண்டியில வந்து சொருகப்பட்டிருக்கும். இந்த குதிரைய வேகமா போறதுக்காக உபயோகிக்கப்படுற ஒரு கருவிதான் அது. ரைடர்ஸ் ஹீல், இட் இஸ் worn on a rider's heel and used for urging the horse forward. வேகமா அந்த குதிரை பயணிக்கணுங்கிறதுக்காகவே உபயோகிக்கப்படுற ஒரு கருவிதான் இந்த ஸ்பர். So we'll quickly look into the video form of this story. Then we'll discuss the answers which is asked in this textbook. Okay, recording a few minutes, pause பண்ணிக்கலாம். I hope you have understood the story very well. Adventures of Don Quixote. So we come across this person, Don Quixote. He lived in this village called La Mancha, which is in Spain. And he loved to read stories about knights. And he imagined himself to be a courageous knight. ஒரு மாவீரரா தன்னைத்தானே பாவிச்சுக்கிறார். So he convinced a poor farmer to be his squire. ஒரு ஏழை விவசாய தன்னுடைய சேவகனா இருக்கிறதுக்கு கேட்டுக்கிறார். இருந்தாக்க அவருக்கு ஒரு தீவு, அதையும் பரிசா கொடுக்கறதும் அவர் சொல்றார். What he does is he fights against this windmill, thinking it to be a big giant. ஒரு பெரிய ஜெயிண்ட் நினைச்சு போராடுறதா நினைக்கிறாரு. ஆனா அது பார்க்க போனா காற்றாலை. இவர் என்னதான் சொன்னாலும் கேட்கறதாவே இல்லை. இவர் யார் சொல்லி கேட்கறதா இல்ல? சான்சோ பான்சா, அவர் சொன்னா கேட்கறதாவே இல்லை. What he does is he knocked off his horse and he imagined this dust of cloud to be a great army. இந்த கூட்டமா இந்த
புகை போல் இருக்கிற பெரிய மேக கூட்டத்தை பார்த்து ஒரு ஆர்மி நினைக்கிறார். பட் இட் இஸ் நாட் டு பி. இட் இஸ் சார்ஜ் அட் தி ஷீப் வித் ஹிஸ் ஹார்ஸ். பட் இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஷீப் அண்ட் ஷீப்ஸ் lamps. ஆடுகளும் ஆடு குட்டிகளாவே அது இருக்கு. So they are people in that village. They all mocked at him. இவருடைய முட்டாள்தனத்தை பார்த்து அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாம் வேடிக்கையா சிரிக்கிறாங்க. So he realized one fine day that all his adventures were his imagination. தன்னுடைய கற்பனை தான் இத்தனை சாகசங்கள், இவர் புரிஞ்ச சாகசங்கள் எல்லாமே இவருடைய கற்பனைகள் தான். ஒரு நாள் தன்னுடைய குழந்தைகிட்ட இத கதையா வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இந்த கதை முடிவுக்கு வருது. So any doubts to anyone in this prose Adventures of DonQuixote? Fine. I'll end my session over here. We will look into the answers for the textual questions in the next class. Thank you so much, all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.